விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் ஆடிப்பூர தேரோட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்த பாலாஜி வழங்க கேட்கலாம். பாலாஜி, இந்த திருத்தேரோட்டம் குறித்தும் அங்கு செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் விரிவான தகவலை பதிவு செய்யலாம். வணக்கம் ராஜ்குமார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஆண்டாள் கோவில் ஆடிப்புற தேரோட்ட விழா கடந்த 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர் என்று பெயர் பெற்றது ஸ்ரீவில்லிபுத்தூர். கோதையாகிய ஸ்ரீ ஆண்டாள் பிறந்த ஊராகிய இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆடிப்புறம் திருவிழா மிகவும் முக்கியமான நிகழ்ச்சியாகும். ஆடிப்புற திருவிழாவின் முதல் திருநாளான அன்று இரவு 16 சக்கர வாகனத்தில் ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ ரெங்கமன்னார் பவனி நடைபெற்றது. 5ஆம் திருநாளான கடந்த 3ஆம் தேதி 5 கருட சேவையும், 7ஆம் திருநாளான கடந்த 5ஆம் தேதி சயன சேவையும் நடைபெற்றது. இந்த நிலையில் 9ஆம் திருநாளான ஆடிப்புற திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஆடிப்புற தேரோட்டம் இன்று காலை நடைபெற்றது. திரு ஆடிப்புற தேர் திருவிழாவை காண தமிழகம் மற்றும் இன்று பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். ஆடிப்புறம் எனப்படுவது ஸ்ரீ ஆண்டாள் பிறந்த நட்சத்திரமாகும். இந்த நாளில் நடைபெறும் இந்த தேரோட்டத்தில் பங்கேற்று ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ ரெங்கமன்னாரை தரிசனம் செய்தால் வாழ்வில் எல்லா நலன்களும் பெறலாம். மேலும் திருமணமாகாத பெண்கள், ஆண்கள், குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் தேரை வடம்பிடித்து இழுத்து அவர்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது ஐதீகம். இதற்கு முன்னதாக இன்று அதிகாலை 4:30 மணிக்கு ஸ்ரீ ஆண்டாள் ரெங்கமன்னார் உற்சவர்களுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மதுரை கள்ளழகர் சூடி கலைந்த வஸ்திரத்தை உடுத்தி திருத்தெருளில் எழுந்தருள செய்தனர். தேரோட்டத்தில் பங்கேற்ற பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷத்துடன் தேர் வடம் பிடித்து 4 ரத வீதிகளில் வழியாக தேரை இழுத்து வருகின்றனர். இதற்கு முன்னதாக தேரோட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் மான்ராஜ், ஸ்ரீவில்லிபுத்தூர் விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜெயசீலன் உள்ளிட்ட ஊர் முக்கிய பிரமுகர் பலரும் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இன்று விருதுநகர் மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை என்பதால் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பக்தர்களின் கூட்டம் ஆயிரக்கணக்கானோர் குவிந்த வண்ணம் உள்ளனர். பக்தர்களின் பாதுகாப்பிற்காக ஸ்ரீவில்லிபுத்தூர் டிஎஸ்பி முகேஷ் ஜெயக்குமார் தலைமையில் 1800க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் ஸ்ரீவில்லிபுத்தூர் நகராட்சியின் சார்பில் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் மற்றும் சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்துள்ளனர். பாலாஜி, தகவலுக்கு நன்றி.